ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக போயிருந்தா கூட மாவு பொங்கி ஊற்றி கவுண்டர் டாப்பே நாறி இருக்கும். நல்ல வேளை மேடம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னைக்காச்சும் சி செக்ஷன் டெலிவரி பெயின் எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்ஃபேக்ட் நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம அனுபவிக்கிற வலி பெருசாகவே தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே கொடுமையான வலி. உண்மையாகவே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒன்றுங்க. அதுலேயும் முக்கியமாக சி செக்ஷன் முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் வாக் அதை மறக்கவே முடியாது. ஆகாயத்துலேருந்து கீழே தள்ளி விட்டு நடந்து கீழே போயிடுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பயம் இருக்கும்ல, எங்கே போய் விழுக போகிறோம், எந்த மரத்தில் போய் சொருக போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க இருக்கும் லிட்ரலாக. அதுக்கப்புறம் பார்த்தா 3 நாள் கழித்து டாக்டர்கிட்ட போயிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, என்னால் தூங்கவே முடியல, ரெஸ்ட் எடுக்கவே முடியல, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நீ நிதானமாக இல்லை, உன் கால் தரையில் படல, முதல்ல நில்லு, அப்புறம் சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அவங்களே பாவம் பார்த்து ஒரு 5 நாள் கழித்து அனுப்பி விடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் 30 நாளைக்கு குழந்தைங்க தூங்கவே மாட்டாங்க.